வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னா அப்கமிங் பேங்க் எக்ஸாம்ஸ் என்னென்ன வருது, எந்தெந்த மாதம் இருக்குது, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா நான் ஆனால் எஸ்பிஐ பிஓ தான் நான் ஆவேன்னு அதுக்கு மட்டும் படிக்கிறேன்ட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் எனக்கு எஸ்பிஐ பிஓலாம் வேணாம், நான் ஆர்ஆர்பிக்கு மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ எல்லா எக்ஸாமையுமே நம்ம படிக்கலாம். அதை எப்படி படிக்கிறது, அதுக்கான பிளானிங் என்ன போடுறது, எப்படி அதை ஹேண்டில் பண்ணி நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம படிக்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் கிராக் பண்ணணும், ஒரு ஆர்கனைஸ்டு முறையான ஒரு பேக்கேஜ் தேவை. வீடியோ கோர்ஸு, மார்க் டெஸ்ட்டு, பிடிஎஃப், டாபிக் வைஸ் டெஸ்ட், இப்படி எல்லாம் தேவைன்னா நம்மளோட ராயல் பாஸில் அவைலபிளாக இருக்குது. இது பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கூப்பன் கோட் ஆஃபர் கொடுத்துருக்கோம். CWJ40 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40% ப்ரைஸ் குறைஞ்சிரும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ், டிப்ரெஷன், மோட்டிவேஷன் தேவைப்படுது, எந்த பஞ்சாயத்துனாலுமே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம கையில் இப்போ இருக்க எக்ஸாம் IOB LBO முடிஞ்சிருச்சு, எழுதி முடிச்சிட்டிங்க. சரிங்களா? அது முடிஞ்சு இனி அதை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கக்கூடாது. நான் ஒரே ஒரு விஷயந்தான் எல்லாத்துக்குமே சொல்ல விரும்புகிறேன், சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு ஒரு நதி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடிக்கிட்டே இருக்கும்போது போய் கடலை அடையும் அது. சரியா? ஆனால் அந்த நதி போகும்போது, இது எதுலேயோ நான் விட்டு தான் அடித்தேன், ஏதோ வீடியோவில் தான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இருந்தாலும் நல்லா இருந்துச்சு சொல்லலாமே நம்ம மக்கள்கிட்ட. அந்த நதி போகும்போது கல், முள், சகதி, அழுக்கு, இப்படி எல்லாமே அந்த நதியை கடந்து போகும்போது எல்லாமே உள்ளே வரும். ஆனால் அந்த நதி அதனால் அடித்து சென்று போய் கடலில் சேரும். அந்த மாதிரி நமக்கு என்ன டிப்ரெஷன் வந்தாலும், ஸ்கிப் பண்ணணும்னு தோணினாலும், நமக்கு மைண்ட் செட் ஒரே தாட், நம்ம பேங்க் எக்ஸாமை அடித்தே தேர்ந்தா நமக்காண்டி நம்ம அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் நம்ம ஏமாத்திடக்கூடாது, ரிலேஷன் முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும் இப்படின்ற வெறி உங்களுக்கு இருக்கணும். இந்த ரிலேஷன் தான் அந்த கல் முள், இந்த டிப்ரெஷன் தான் அந்த அழுக்கு, இது எல்லாத்தையும் தூக்கி எறி, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ SBI PO பார்த்தீங்கன்னா ஜூலையில் வருது, IBPS PO பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வருது, IBPS SO ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வருது. ஸோ SBI கிளர்க்கு நம்ம வட்டாரத்தில் கெய்ட்லி நம்ம எல்லோரும் சேர்ந்து செப்டம்பர் அக்டோபரில் எதிர்பார்க்குறோம். RRB PO அக்டோபர் அவங்க டேட்டை கொடுத்துருக்காங்க, RRB கிளர்க்கு அக்டோபர். ஸோ பார்த்தீங்கன்னா வரிசையாக ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இப்படி டிசம்பர், இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் தான் இருக்க போகுது. இந்த ஜூலை மந்த்தை நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். சில பேர் SBI PO அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க, சில பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லா எக்ஸாமுக்கான மாதிரி நம்ம எப்படி சார் பிளான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன். பேசிக்லேருந்து ஹை லெவல் வர எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. பார்த்துட்டு எந்த எக்ஸாம் ஆர்டரில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு அதை அனாலிசிஸ் மட்டும் பண்ணிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். நான் சொல்கிறது புரியுதா? எல்லாமே பேசிக் டு ஹை லெவல் படிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம் டேட் அறிவிப்பாங்க, ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 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 10 நாள் முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட்டை மட்டும் எடுத்து அதை அனாலிசிஸ் பண்ணி அதில் என்ன தப்பு பண்ணுறோம் அதை திருத்திக்கிட்டால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு SBI PO, IBPS PO, IBPS SOலாம் முன்னாடியே வருது. அப்போ நீங்களாம் இதுக்கே தயார் ஆயிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் சப்பை தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா இந்த லெவலே நீங்கள் கரைச்சி குடித்து அதிலே மார்க் டெஸ்ட்டு நல்லா போட்டு நல்லா சால்வ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதுக்கே ஜூலையிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதோட மெயின்ஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கவர் ஆயிரும் உங்களுக்கு. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் இப்போ IOB LBOக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் படிக்கிறீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை கையில் பிடிச்சி வச்சுருப்பீங்க. அவங்க எப்படி கேட்டாலுமே ஒரு 10 அபோவாவது உங்களால் கொடுக்க முடியும். ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது என்னென்னா, பேசிக் ஸ்ட்ராங் பண்ணுங்கள், அதோட எல்லாமே படிச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங் டிகோடிங் இப்போ படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், A to Z படிச்சிடணும், ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் லெவல். பசில் சீட்டிங் சால்வ் பண்ணுறீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், A to Z படிச்சிடணும். சரிங்களா? இப்படி படிச்சிட்டிங்க அப்படின்னா
நீங்கள் போய் அந்த மார்க் டெஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். எடையை மட்டும் சும்மா செக்ஷன் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் போயிடலாம். இந்த 2 லெவலுக்கு வந்து நீங்கள் படித்து ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன செய்யலாம், அந்த மார்க் டெஸ்ட்டை மட்டும் எடுத்து அந்த லெவல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறது எப்படி பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னா, பேசிக் டு ஹை லெவலை வந்து ஸ்ட்ராங்காக தரவு பண்ணணும். இதுதான் இங்கே முக்கியம். இன்றைக்கி கூட டமாலில் ஒரு பொண்ணு சொன்னாங்க, சார் எனக்கு ப்ரிலிம்ஸ் பசில் சால்வ் பண்ணவே 15 நிமிஷம் ஆகுது அப்படின்னு கமெண்ட் போட்டாங்க. ஸோ அவங்க பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணலை. ஸோ பேசிக்லேருந்து ஹை லெவல் வர ஒரு டாபிக் எடுத்தால் A to Z நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான். இதுதான் சிம்பிளான ஐடியா என்னை பொறுத்த வரைக்கும். எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டு ஜஸ்ட் இந்த மார்க் டெஸ்ட்டெல்லாம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். இடையில டிப்ரெஷன் வந்தாலும் சரி, ரிலேஷன் கேட்குறாங்கன்னு தான் நிறைய பேர் என்கிட்ட ஃபீல் பண்ணுறது தான், சார் என்னன்னு கேட்குறாங்க சார், நான் ஐடி ஜாபுக்கு போயிடலாமான்னு தோணுது சார் அப்படின்றாங்க. நான் சொல்கிறது எல்லா டைமே, இவ்வளோ கடந்து வந்துட்ட, நீ எங்கே போனாலும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக? இனி நீ ஒரு வேலைக்கு போனால் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்துட்ட மெயின்ஸ் மட்டும் தானே ஃபெயில் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்டெப்பை எடுத்து வை, முன்னாடி ரிஸ்க் எடுத்தால் தானே நம்ம லைஃப்பில் நல்லா இருக்க முடியும். ரிஸ்க் எடு. இந்த வருஷம் வர ஃபுல்லாக எல்லா எக்ஸாமே அட்டன் பண்ணு. கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அதை தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முக்கியமாக இன்னும் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா NIC எல்லாம் விட்டுருக்காங்கல்ல, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் அடுத்து வரப்போகுது. நிறைய எக்ஸாம் வருது. நீங்கள் மற்ற இடத்துல போய் பாருங்களேன், SSCயை பார்த்தாலும் சரி, TNPSCயை பார்த்தாலும் சரி, எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம் வந்து அப்புறம் ரிசல்ட் விட்டு ரொம்ப டிலே ஆகும். பட் இது அப்படி கிடையாது நமக்கு. சரிங்களா? அதுக்குன்னு அதை நான் டீக்ரேட் பண்ணி பேசலை. நான் சொல்கிறேன், நமக்கு வரிசையாக இவ்வளோ எக்ஸாம் இருக்குது. நீ ஒரு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டேனாலே எல்லா எக்ஸாமையும் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வெற்றி நமதே அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டோடு படிங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின்.